ஏன்னா தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், எத்தனை திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் நாம் இந்த அரசு செய்திருக்கின்ற சாதனைன்னு சொன்னா நான் இன்னொன்னு சொல்றேன் சார். 1.5 வருஷத்துல எங்கேயாவது 2 லட்சம் வீடு இதுவரைக்கும் கட்டி கொடுத்தா சொல்லுங்க. எந்த மாநிலத்திலும் விரல் நீட்டி சொல்லுங்க. 3.5 லட்சம் ரூபா கலைஞர் கனவெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. 2 லட்சம் வீடு நீ கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 20 ஆண்டு காலமாக பழுது நீக்கப்படாமல் இருந்த ஆதிராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் 1 லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது. 2000 கோடி கொடுத்திருக்காரு. நாங்க கேட்கவே இல்லை. நீங்க பூரா வீடையும் புதுப்பிச்சு புது வீடுனாலும் கட்டி கொடுங்கன்ட்டாரு. 25,000 வீடு புது வீடு பழைய தொகுப்பு வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம். இப்ப அது போக கம்ப்ளீட்டா 1 லட்சம் வீடு பழுது நீக்கம் செஞ்சிருக்கோம். முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் என்று கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் போட முடியாத சாலைகள்லாம் 23,000 கிலோமீட்டருக்கு மேல கிராமங்களை பூரா முதலமைச்சர் சாலை திட்டம் உங்களுக்கு கண்ணில் பளிச்சுன்னு தெரியும். நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல பாக்குறதோட நீங்க கிராமத்துல இப்ப பாக்குறீங்க. இதெல்லாம் ஆட்சியினுடைய சாதனை. சரியா நம்ம குறைத்து சொல்ல முடியாது. பேருந்து வசதிகளாக இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி, எல்லா வசதிகளும் இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அது போக நீண்ட கால திட்டங்கள் இன்னைக்கு நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்னைக்கு டிசம்பர் 15 நான் நினைவில் வைத்திருக்கிறேன். டிசம்பர் 15 இந்த மாவட்டத்தில் காவேரி ஆற்றிலிருந்து வரக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டங்கள்லாம் 15 டைம் சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு வாரம் முன்பின் ஆகலாம், ஒரு 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம். ஆனால் எல்லா கிராமங்களுக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வர இருக்கிறது. திண்டுக்கலுக்கும் வர இருக்கு. திண்டுக்கலுக்கு 10 MLD வரப்போகுது. இனி தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீ ஆத்தூர் டேம் தண்ணி மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா காவிரி தண்ணி நமக்கு 10 MLD கொண்டு வருவதற்கான பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லா திட்டங்களும் விரைவாக இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க சொல்றது மாதிரி எங்களுக்கு கடைசி ஆயுதம்லாம் இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம்னு நான் சொல்ல விரும்பல. அவங்க ஒன்னே ஒன்று, அவங்களுக்கு இருக்க ஆயுதம் ஒன்னே ஒன்று தான். ஒன்று ஈடி, எது ஒன்றுனாலும் ஈடி, அப்புறம் ரெய்டு. இது தவிர அவங்ககிட்ட என்ன இருக்கு? ஈடி ரெய்டை தவிர இன்கம் டேக்ஸ் ரெய்டு, ஈடி ரெய்டு, பொய் வழக்கு போடுவது. ஒரு ஜனநாயக நாட்டிலே எந்த காரணம் இல்லாமல் பொய் வழக்கு போடுவது, அரசியலை முடக்கலாம் என்று நினைத்தால் நடக்காது. எத்தனை வழக்கு போட்டாலும் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. கோர்ட்ல போய் பூராமே தோற்று போய்விட்டது. அவர்கள் ஆயுதம் பூரா பழுதடைந்த ஆயுதம், விசுவானம். ஆனா எங்க ஆயுதம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.